அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண பதிவில் ஒரு கலெக்டரோட ஜாதகத்தை பற்றி விளக்கலாம். அதே சமயம் கோதண்ட ராகு என்பது என்ன? அது தனுசில் இருக்கும் ராகு கோதண்ட ராகு என கூறப்படுகிறது. இது எல்லா நிலையிலும் பொருந்தி வருமா என்றால் இல்லை. அந்த கோதண்ட ராகு குருவின் வீட்டில் இருக்கின்ற அந்த ராகு குருவின் பார்வையில் இருக்கும்போது கோதண்ட ராகு செய்யப்படும். அந்த குரு லக்னத்துக்கு யோகராக இருக்க வேண்டும், நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்க வேண்டும். உதாரணமாக ரிஷப துலா லக்னத்திற்கு குரு தனுசிலிருந்து குருவின் பார்வையில் பெறும்பொழுது அது கோதண்டராக செயல்பட மாட்டோம்னா உத்தரதாண்டம் ஆடி வருவார். இந்த அமைப்பில் கோதண்டராக எப்பொழுது முழுமையான பலன்களை தரும் என்பதை இந்த கலெக்டரோட ஜாதகத்தில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 10/7/1992 6:23 PM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்தது கும்ப லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் ராகு. அதாவது ஒரு கலெக்டருக்கே உண்டான அனைத்து அமைப்புகளும் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. லக்னாதிபதி பாவராகி மறைவு ஸ்தானங்களில் சுபத்தன்மையுடன் அமர்வது நல்லது, ஆட்சி உச்சம் பெறுவது நல்லது. இங்கே லக்னாதிபதியே 12ஆம் இடத்தில் அமர்ந்து தனித்த புதனின் பார்வையில் இருக்கிறார். தனித்த புதன் அதாவது சுபர் சூரியனுடன் சேரும்போது தான் அவர் பாபராகிறார். தனது நண்பரான தனித்த புதனின் பார்வையில் இருக்கிறார். லக்கணத்தை வலுப்பெற்ற குரு பார்க்கிறார். அந்த குரு சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் குரு இருந்து விட்டாலே கலெக்டர் ஆகிவிடலாம், அப்படி எல்லாம் இல்லை. சூரியனும் கேந்திரனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் பெற்று நான் அடிக்கடி சொல்கிறேன், எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு கேந்திரங்களாக இருப்பது நல்ல அமைப்பு. ராசிக்கு 10 சூரியன் இருக்கிறார், சிம்மத்தில் குரு இருக்கிறார், லக்கணத்தை குரு பார்க்கிறார், லக்னாதிபதியை தனித்த புதன் பார்க்கிறார். இந்த அமைப்பில் அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா கலெக்டராக இருக்கிறார். சிம்மம் அதிக சுபத்துவமாகி சிம்மாதிபதி சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கம் செய்த அவரும் சுபத்துவமாகி சந்திர கேந்திரத்தில் இருப்பது இவர் கலெக்டர் ஆகக்கூடிய அனைத்து தகுதிகளும் கலெக்டர் ஆகக்கூடிய அனைத்து அடிப்படை தகுதிகளும் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. இதுவே சிம்மத்தில் பாபர்கள் இருந்தாலோ சூரியன் கெட்டிருந்தாலோ சூரியன் அங்கே கேதுவுடன் இணைந்தாலும் சுக்கிரனைத்தான் அஸ்தங்கம் பண்ணியிருக்கிறார், கேதுவுடன் நெருங்கி இணையவில்லை. இதனால் இவர் கலெக்டராக இருக்கிறார். சிம்மம் சிம்மாதிபதி வலுவிற்கேற்ப ஒரு அதிர்ஷ்ட பணி அமையும். இங்கே லக்கணத்தை குரு பார்ப்பது லக்கணம் மிகுந்த சுபத்தன்மை அடைகிறது. அதே சமயம் லக்னாதிபதி தனித்த புதனின் பார்வையில் இருப்பது மிக மோசமான அமைப்பு. லக்னாதிபதி வலுப்பெற்ற ஒருவருக்கு அதாவது தான் என்னவாக வர வேண்டும் என்ற எண்ணம் அடிப்படையிலேயே தோன்றிவிடும். அதாவது பறவையை குறிபார்ப்பவனுக்கு கிரையும் மரமும் தெரியாது என்பதற்கு இணங்க இந்த ஜாதகரின் ஒரே எண்ணம் கலெக்டராக இருந்தது. அதற்கு தசாபுத்திகள் ஒத்துழைக்க வேண்டும். இவர் இந்த ராகு தசையில் தான் கலெக்டராக இருக்கிறார். இதைத்தான் கோதண்ட ராகு என்று சொல்கிறோம். அதாவது குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் 11ஆம் வீட்டில் 11ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம், சகாயஸ்தானம், லாபஸ்தானம். இந்த 11ஆம் இடத்து அதிபதி குருவின் பார்வையை பெற்ற இந்த ராகு தான் உண்மையிலேயே கோதண்ட ராகுவாக செயல்பட்டு இந்த ஜாதகருக்கு கலெக்டர் பணியை தேர்ந்தெடுத்துக் கொடுக்கிறார். ராகு ராஜயோகாதிபதி சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார். ராகு உச்சபட்ச யோகம் தரும் நிலையில் தனுசுவில் அமரும்போது தான் அவர் கோதண்ட ராகு என்று கூறப்படுகிறார். சும்மா எல்லா நிலையிலும் தனுசில் இருந்துட்டாவே அவர் கோதண்ட ராகு கிடையாது. கோதண்ட ராகு என்பவர் லக்கணத்துக்கு தனுசில் ராகு அமர்ந்து அந்த தனுசுக்கு வீடு கொடுத்த குரு லக்கணத்துக்கு யோகராக இருந்து அவரின் தொடர்பை ராகு பெற வேண்டும். இங்கே ரிஷப துலா லக்கணத்திற்கு குரு ராகு தனுசிலிருந்து குருவின் பார்வை பெற்றால் முழுக்க அதாவது உத்தரதாண்டம் தான் ஆடுவார். 6, 8ஆம் அதிபதியின் பலனை அப்படியே பிரதிபலிப்பவராக ராகு மாறிவிடுவார். இங்கே அப்படி இல்லை. 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். ஒருவருடைய செயலில் வெற்றியை குறிக்கக்கூடியது 11ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் எதிரி, 6க்கு 6ஆம் பாவகம் 11 வெற்றி. அந்த வெற்றி ஸ்தானத்திலே இருக்கின்ற ராகுவை குரு பார்ப்பதால் அந்த ராகு திசையில் இறுதியில் இந்த ஜாதகர் கலெக்டராக தேர்ச்சி பெற்று இப்போ கலெக்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் கோதண்ட ராகு என்பதற்குண்டான அர்த்தம். அதாவது கலெக்டராக உண்டான தகுதியை ஏற்கனவே கூறிவிட்டேன். சிம்மம் சிம்மாதிபதி வலுப்பெற்ற அமைப்பில் இருப்பது. சரி, இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே திருமணம் ஆகலை. லக்கணத்துக்கு 2ஆம் என்ற சனி பார்ப்பது, ராசிக்கு 2ஆம் என்ற செவ்வாய் பார்ப்பது எல்லாமே திருமணமாகவில்லை. குரு திசையில் சுய புத்தியிலேயே இந்த ஜாதகத்துக்கு திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்கள் நடைபெறும்.
குரு என்றால் குரு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியுமாகி 7ஆம் இடத்திலே 18 வீட்டிலே அமர்ந்திருப்பதால் அவருடைய காரகமான ஆதிபத்தியமான குடும்பத்தையும் காரகமான ஆண் வாரிசையும் இந்த ஜாதகருக்கு தர கடமைப்பட்டவர் குருவாகிறார். எனவே குரு திசையில் அவருக்கு திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவர்கள் அனைத்து அமைப்புகளும் நன்றாக இருக்கும். குரு திசை நன்றாகவே இருக்கும். அடுத்தடுத்து குரு சனி திசைகள் இரண்டுமே யோக திசைகள் தான் ஜாதகம். எனவே ஒரு ஜாதகத்தில் பொறுத்தவரை சிம்மம், சிம்மாதிபதி, சூரியன் இவர்களின் வலுவிற்கேற்ப, லக்னம் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப ஒரு அரசபட்சையும் சிறிய பதவி முதல் உச்சபட்ச பதவி வரை அடையக்கூடியவர். இந்த ஜாதகர் சிம்மம் சிம்மாதிபதி அதிக வலுப்பெற்றதால் உச்சபட்ச பதவியான மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார். கோதண்ட ராகு என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். தனுசில் குருவின் வீட்டில் 11ஆம் அதிபதி குருவின் பார்வையிலும் ராஜயோகாதிபதி சுக்கிரனின் பார்வையிலும் இந்த ராகு இருப்பதால் இந்த ராகு கோதண்ட ராகுவாக செயல்பட்டு ஜாதகருடைய அனைத்து முயற்சிகளையும் வெற்றடைய செய்து இந்த ஜாதகர் கலெக்டராக இருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.